சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. சனினாலே கொஞ்சம் ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இயற்கை. அதுவும் எனக்கு என்ன செய்ய போகுது சனி இந்த மாற்றத்தின் மூலமாக, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரக பெயர்ச்சியை விட சனி பெயர்ச்சிக்கு மட்டும் ஒரு கூடுதலான தூக்கலான ஆர்வம் ஜோதிடம் அறிந்தவர்களிடையே இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 வருஷம் 2.25 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய சனி. இதற்கடுத்து 1.5 வருஷம் ராகுகேது, 1 வருஷம் குரு பகவான். அப்போ 9 கிரகங்கள்லேயே அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய, வருடங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவான் மாறுவது நல்ல இடத்துல வந்தால் நல்லது பண்ண மாட்டாரா என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணம். சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகமாச்சே, எனக்கு எதனா கெடுதலை இந்த நாளில் செஞ்சுருவாரோ என்கின்ற ஒரு அமைப்பு. இன்னும் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வருஷம் அவர் 12 ராசிக்கு சுற்றி வர்றதுக்கான அமைப்புகள் வரும். அந்த 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் 2.5 ஒரு 3 பகுதியில் மட்டும்தான் நல்லதையே செய்வார். மற்ற 22.5 வருஷம் அவர் கெட்டதைத்தான் செய்வார். அப்போ எனக்கு ஏதாவது நல்ல இடத்துல நல்ல பலன்களை செய்வாரா என்கின்ற ஒரு ஆர்வத்தின், கூடுதலான ஒரு ஆர்வத்தின், அதிகப்படியான எதிர்பார்ப்பின் அமைப்பில் தாங்க இந்த சனி பெயர்ச்சியில் மட்டும் மக்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்குது? கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு, குருவின் வீட்டிற்கு, தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து குருவின் வீட்டிற்கு இப்போது மாறுகிறார், மீன வீட்டிற்கு மாறுகிறார். ஐயா, சனி யார் யாருக்கு? 12 ராசி இருக்குதுங்க. இந்த 12 ராசியில் எல்லா ராசிக்கும் அவர் கெடுதலை செய்ய போகிறதில்ல, எல்லா ராசிக்கும் அவர் நன்மைகளையும் செஞ்சிட போகிறதில்ல. எவர் ஒருவருடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகின்ற இந்த 3 இடங்களில் சனி வருகிறாரோ அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய ஒரு நல்ல விதிங்க. சரி, இந்த அமைப்பில் அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். சூப்பர்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோக பலன்கள், லாபஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் லாபம், வெற்றி என்கின்ற அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வருகிறார். இந்த 6ஆம் இடம் என்பதும் ஓரளவிற்கு கடனற்ற, நோயற்ற, எதிர்ப்புகளற்ற ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்கின்ற அமைப்பு முடிந்து அப்படியே ஒரு மாதிரியான 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெருத்த யோகத்தை தரக்கூடிய, இருக்கிற கஷ்டங்களெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக தரார். இந்த ராசிக்காரர்களுக்கு அது உண்மையிலே கொஞ்சம் நன்றாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் 12ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த 7.5 சனி அமைப்பு முதல்ல 2.5 வருஷத்துக்கு பெரிய சோதனைகளை தராது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சனி பயிற்சியில் 2027 ஜூன் மாதம் நடக்கிறதுல உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். ஆக இப்போவே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. விரயச்சனியாக வர்றார். 7.5 சனி ஆரம்பத்தில் விரயச்சனியாக அமையும். அந்த விரயச்சனியில் என்ன பண்ணோம்? காசு பணம் விரயமாகும். ஆனால் அவரே காசு கொடுத்து அவரே காசை காலி பண்ணுவார். அதனால் பணம் வரப்போது ஜாலியாக செலவு பண்ண போகிறீங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆயிடுச்சே, கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் நான் 2 பங்காக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் வீடு வாகன அமைப்புகள் எல்லாமே அப்படியே நல்லபடியாக நடக்கும். 20-30 வயதில் இருக்கக்கூடிய யூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு, அதாவது இந்த இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். லவ் எல்லாம் பிரேக்கப் ஆகும், ஒரே கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். இருந்தாலும் இந்த ஜென்மச்சனி என்பது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஆணை பெண்ணை புரிய வைக்கக்கூடிய, பணத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்புன்றதுனால மீனராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு தேவையான ஜென்மச்சனி அப்படின்னு தாங்க சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி வருகிறது. ஆனால் அந்த அஷ்டமச்சனி இப்போது பகவான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்னு தான் சொல்லணும். அஷ்டமச்சனி நேரத்தில் 1.5 வருஷத்திற்கு மேலாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது அவர்களுக்கு வேதை என்கின்ற ஒரு அமைப்பை, அதாவது கெட்ட பலன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேதை என்கின்ற ஒரு அமைப்பை கொடுத்து விடுவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியை பற்றி பயமே இல்லைங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய மீனம் மற்றும் அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்க போவது இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப்.
அஷ்டம சனி விலகுது. அப்படியே வந்து பட்டாசு வெடித்து சனியை அப்படியே வெளியே அனுப்பலாம். அப்பா என்னை பிடிச்சிருந்த அத்தனை இதுவும் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நோய் தீரும், கடன் தீரும், துயரம் தீரும், துக்கம் தீரும், தூக்கம் வரும் என்கின்ற அளவிற்கு கடகத்திற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களும் ஜாம்னு இருக்கலாம். ஏன்னா ஜென்மச்சனி விலக போகுது. இந்த கடகமும் கும்பத்தையும் 2 பேரும் நிற்க வச்சு கேளுங்க 2 வருஷம் எப்படி இருந்ததுன்ட்டு. இவங்க தான் ஜோசியத்தை ஆமாங்க உண்மைங்கன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடந்த 2 வருடங்களாக சோசியல் மீடியாவில் ராசி பலனை அதிகமாக யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களும் இந்த கும்பராசிக்காரங்களும் இருந்தாங்க. ஆக இந்த கடகமும் கும்பமும் ஒரு நிலையில் தன்னுடைய துயரம் துன்பங்களிலிருந்து அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை கொண்டதாக நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த சோதனையும் இல்லைங்க, கெட்டதெல்லாம் விலக போகுதுங்க. மிச்சத்தான் இந்த ஒரு 7-8 ராசி 6-7 ராசி இருக்கு இல்லையா, மிதுன ராசிக்காரர்கள் பரவாயில்லை, நன்றாக இருக்க போகிறீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி விலகக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கும் கவலை இல்லாத ஒரு நிலைமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்புகளில் தான் சாதக பாதகங்களை தருவார். ஆயினும் தனித்தனியாக கொஞ்சம் விவரமாக பேசணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா. இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான என்னென்ன பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி தரும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் பெரிய சோகங்கள் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. இளைய பருவத்தினருக்கு பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன என்பது போன்ற சில பல அமைப்புகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய சனி இப்போது என்னவாக இருக்கிறார், 12ஆம் இடத்துல வர்றார். 12ஆம் இடத்துல வந்தாலே செலவுகளை செய்ய வைப்பார். செலவுகள்னால் என்ன, செலவு செய்கிறதுக்கு காசு வேணும்ல, வருமானம் வரணும்ல. சும்மா கடன் வாங்கிய செலவு பண்ண முடியும், நல்ல வருமானம் இருக்குங்க. ஆனால் அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு தான் உங்களில் எல்லாருக்குமே மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். பெரிய அளவில் சில மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஒரு பிடித்தமில்லாத சூழ்நிலை, வேலை போகும் திரும்ப கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் சில பல விரயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு சொந்த பந்தங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கையில் இருக்க காசை வந்து மொத்தமாக தங்கத்திலேயோ ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடாக மாற்றக்கூடிய அமைப்புகள்னு எல்லாமே அப்படி ஒன்று பெரிய கஷ்ட நஷ்டங்கள் தற்போது கிடையாதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே ஒரு சனி மட்டும் எல்லா கெடுதலையும் செஞ்சிட போகிறதில்ல. அடுத்தடுத்து வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. மற்ற கிரகங்கள் ராகுகேது இருக்குது. அதே மாதிரி ராகுகேதுக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்திலேயே 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பித்தாலும் கூட அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ராகு கேதுக்களில் ராகு வந்து 11ஆம் இடத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு வர்றதுன்றது பெரிய சோகங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஆகவே இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சில மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு போகுதல், கொஞ்சம் அலைச்சல்கள், ஒரு தேவையில்லாத சங்கடங்கள், கொஞ்சம் பணவரவுகள் இருந்தாலும் கூட அதை சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு அப்படியே செலவு செய்யக்கூடிய நிலைமைன்னு இருக்குமே தவிர ஒரு 40-50 வயது தாண்டி 2வது சுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, 50 வயசு தாண்டினாலே நீங்கள் 20 வயசில் 7.5 சனியை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 50 வயது தாண்டிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் நல்ல வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குறது, ஒன்றுமே இல்லாதவங்க பைக் வச்சுருக்கிறது, பைக் வாங்குறது, அல்லது பிள்ளைகளுக்காக நல்ல விதமான செலவு, மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு ஏதேனும் ஒரு சொத்து பத்து சேர்க்கை மற்றும் கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரியான விசேஷ அமைப்புகள் தான் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் செலவுகளை பற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், கிட்டத்தட்ட 80 மார்க் 85 மார்க் கொடுப்பேன். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்களை தடக்கூடிய நிலைமையில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இப்போ பெரும்பாலும் சாதகமான நிலைமையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்படி இருக்குது, சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம், கிட்டத்தட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் ஒரு 1.5 மாதத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக குருப்பெயர்ச்சி 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 2, 11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடையக்கூடிய இந்த தன்மை அட்டகாசமான ஒன்றாக அப்படியே
இவர்களுக்கு இருக்கும். யாருக்கு இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். பணம் வரப்போகிறது, வெற்றி கிடைக்கப் போகிறது, லாபம் கிடைக்கப் போகிறது, எல்லாம் கிடைக்கப் போகிறது, தொட்டது துலங்க போகிறது. வெற்றி அனைத்து அமைப்புகள்லையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகள், ஒரு மாதிரி சந்தர்ப்பங்களை நழுவிட்டவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல இனிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே எதுவும் நான் சாதிக்கவே இல்லைங்க, என்கிட்ட கலைத்திறமை இருக்குது, நான் சினிமாவில் நடிக்கணும், நான் டிவிக்கில் வரணும், நான் மீடியாவில் வரணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், 1000 கோடி சம்பாதிக்கணும். இப்போல்லாம் யாரும் 1 கோடி 2 கோடிலாம் ஆசைப்படுறதே இல்லை. 100 கோடி 1000 கோடி இப்படின்னு சொல்லிட்டு சைபர்னு பின்னாடி போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அதெல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. கோச்சார ரீதியாக சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பிறந்த ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகள் யோகாதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்குங்க. வயதிற்கேற்றார் போல் ஒரு 20-25 வயசில் இருக்கிறவர் என்ன வேணும்னு கிடைப்பார். எனக்கு நல்ல பொண்டாட்டி வேணும், எனக்கு நல்ல புருஷன் வேணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை வேணும்னு நினைப்பீங்க. ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரணும், செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நோய் தீரணும், கடன் தீரணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 60 வயசு தாண்டினவங்களுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ண நினைப்பீங்க. இது மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷ காலத்திற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே அமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல் இருக்கும். வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், லாபம் வரும், வருகின்ற லாபத்தை சேர்த்து வைக்க முடியும், விரயங்கள் நிற்கும், இழந்து போனால் மதிப்பு மரியாதைலாம் திரும்ப கிடைக்கும். காசு பணம் வந்துட்டாலே எல்லாத்துலேயும் நமக்கு நம்மளை மற்றவங்க மதிக்கிறதுக்கான சூழல் வந்துடுது இல்லைங்க. ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை. ஆணுக்கு பெண்ணால் சந்தோஷம், பெண்ணுக்கு ஆணால் சந்தோஷம். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க ஒரு சமரசம் ஆகக்கூடிய தன்மை, அல்லது உங்களுக்கு வழக்குகள் சாதகமென எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய, பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இடத்து சனி. மிதனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே ஒரு பாவர் கோணத்தில் இல்லாமல் கேந்திரத்தில் இருந்தால் அவர் நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. ஐயா இப்போ 10ஆம் இடம் அப்படி சூப்பராக இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுதல்களை அவர் 10ஆம் இடத்துல செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல தொழில் அமைப்புகளை சில மாற்றங்களை தருவார். ஆனால் அது எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். என்ன ஒன்று, அதுக்கடுத்து சனிப்பெயர்ச்சியில் 11க்கு உங்களுக்கு வரப்போகிறாரா? அப்போ 11ஆம் இடத்துல வரும்போது லாபங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 10ஆம் இடத்துல அந்த ஃபவுண்டேஷன்களை கொடுப்பார். ஃபவுண்டேஷனாக என்ன? 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலமாக ஒரு வேலை மாற்றம், புதிதாக வேலை கிடைக்கும், அல்லது இருக்கிற வேலை மாறும், தொழில் ஆரம்பிப்பீங்க, அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பீங்க. தொழில் வியாபாரம் ஆரம்பித்தோடனே பட்டு நாங்கள் லாபம் வந்துடுது, பெரிய ஆளாயிரமா என்ன? ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தோடனே நம்ம கோடீஸ்வரன் ஆயிரமா என்ன? ஒரு கடை ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அது 2ஆவது கடையாகும், 3ஆவது கடையாகும், 4ஆவது கடையாகும், ஒரு 5 பிரான்ச் போட்டோடனே டக்குன்னு நம்ம வளர்ச்சி எல்லார் கண்ணுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இன்னும் 2.5 வருஷம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அஸ்திவாரங்கள் ஜீவன அமைப்புகளில் ஏற்படுங்க. ஜீவன அமைப்புனா என்ன? எதில் சம்பாதிக்கிறோம்? வேலையில் சம்பாதிக்கிறோம், தொழிலில் சம்பாதிக்கிறோம், வியாபாரத்தில் சம்பாதிக்கிறோம், விவசாயத்தில் சம்பாதிக்கிறோம், மெஷினரிஸில் சம்பாதிக்கிறோம். அவரவர்களுடைய தொழில் நிலைமைகளில் சில நல்ல படிக்கட்டுகள் ஏறக்கூடிய, படிக்கட்டுகள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. பட்டம் பதவி போன்றவைகள் இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக சரியாக கிடைக்காதவங்க, ஒரு கல்வி, ஒரு எம்ஏ படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், எம்எஸ்சி படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன், இந்த மாதிரி பட்ட மேற்படிப்பு படிக்கிறேன், ஏன்டா ஆரம்பிச்சேனே தெரியல, அது போனால் இது இல்லை, இது போனால் அது இல்லை, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, முடிக்க முடியல. இவங்க எல்லாத்துக்கும் அந்த தடவை முடிக்க முடியும். பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, ஒரே இடத்துல 5 வருஷமாக இருக்கிறேன், ஒரே இடத்துல சீட்டு மாறவே முடியல. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் வரக்கூடிய நிலைமை இருக்குது. அப்படியே சனிப்பெயர்ச்சிக்கு கூடிய டக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ராசியில் வரார். ராசியில் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு வரார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம், அதோட முக்கியமாக காதல் கல்யாணம். மிதனராசிக்காரங்களாம் 2022 ரொம்ப நொந்து போனீங்க இல்லையா? இப்போ அந்த நொந்து போன அமைப்புகள், அந்த நேரத்தில் உங்களுக்கு காதலே பிரேக்கப் ஆயிடுச்சு. 2020, 21, 22 இந்த 3 வருஷத்தில் ஏற்கனவே இருந்த காதல் பிரேக்கப் ஆகி 2023க்கு அப்புறம் ஒரு புது காதல் வந்தது பார்த்தீங்களா? இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது.
ஆக போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கதையாக மிதுன ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்திற்கு பிறகே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை அந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவும் அப்படியே சனியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நடக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய யோக மாற்றங்க அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். கடகராசிக்காரர்கள் அப்பாடான்னு இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் ஜோசியத்தை அதிகமாக நம்பின, அதிகமாக யூடியூப்பில் ராசிபலன் வீடியோக்களை பார்த்தவங்கெல்லாம் முதன்மையான ஆளுங்க கடகராசிக்காரங்க. போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் அட்டமத்து சனி. அதுவும் உங்களுடைய சந்திரன், உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுக்கு எதிரி கிரகம் சனி 8ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக வரும்போது சொல்ல விடாத கொடுமைகளை செய்வார். துக்கம், துயரம், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், பிரிவு, இழப்பு, அசிங்கம், கேவலம், கடன், நோய், இவ்வளவும் அப்படியே ஏதாவது ஒன்று. வீட்டில் மனுஷனாகவே நம்மளை யாரும் மதிக்கலை, தொழிலில் எதுவுமே கிடைக்கல, விரயம், நஷ்டம், அப்படியே மன அழுத்தம், எங்கேயாவது ஓடி போயிடலாமா, என்ன இப்படி என்னவோ திக்கு தெரியாத காட்டில் இருட்டு சந்தில் முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அமைப்பு ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகளில் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் விடிவு காலம் பிறக்க போதுங்க. நான் நீங்கள் ஆக ஓகோன்னு இருக்க போகிறதா நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற கஷ்டத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது இந்த யோகம் எல்லாம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுலாம் பெரிய மனுஷங்களுக்கு நடக்கட்டும். நம்மளை மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலே போரும் இல்லையா? இந்த சனிப்பெயர்ச்சி கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக அமையும். அட்டமத்து சனி என்ன என்பதை கடந்த 2 வருடங்களில் புரிந்து கொண்டு விட்ட புனர்பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், அப்படியே பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய விடிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிரம்பிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. இது வரைக்கும் பணம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உறவுன்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. அப்பா எப்படி, அம்மா எப்படி, புருஷன் எப்படி, புள்ளை எப்படி, பொண்டாட்டி எப்படி, ஃப்ரெண்டு எப்படி, உயிர் நண்பன் சொன்னவெல்லாம் எப்படி நம்மளை கையை விட்டுக்கிட்டு அதை கழட்டி விட்டுட்டு ஓடி போனான்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கிரெடிட் கார்டுன்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கடன் வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்க முடியாமல் போகும், எப்படி வீட்டு வாசல் நின்று கத்துவான், எப்படி பயந்துக்கிட்டு தெரியணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு தெரிந்து விட்டது. இதை போலவே உயிரிழப்புகள், அப்படியே ரொம்ப உயிருக்கு உயிரான உறவுகளை இழந்தவர்கள், பிரிவுகள், துயரங்கள் போன்ற அத்தனை அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத மன அழுத்தங்க. 2023 பூச நட்சத்திரக்காரங்களை பிரட்டி எடுத்துருச்சு. 2024 ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் அதோகதியாகி போனீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க போகிறீர்கள் என்பதே இந்த சனிப்பெயர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வராது. ஏன்னா பணம், அறிவு, கிரிவு எல்லாமே திரும்ப வந்துருச்சு. எல்லா நிலைமையிலையும் ஒரு அனுபவம் வந்து விட்டது. சனியின் வேலையே கெட்டவைகளின் மூலமாக ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 10-20 வருஷம் நம்ம நல்லா இருக்கணும். ஆக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10-20 வருஷம் நல்லா இருப்பீங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு தைரியம் வந்திருக்கும், தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், தொழில் மாற்றம் வந்துடும், வேலை மாற்றம் வந்துடும், உறவு மாற்றம் வந்துடும், பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்றா சேருவீங்க, குடும்பம் ஒன்றா சேரும், பொண்டாட்டி புள்ள ஒரு மாதிரியாக அங்கங்கே செதறி போனதெல்லாம் திரும்ப வரும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். முதல்ல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால் மனுஷன் எதை வேணாலும் செய்யலாம் இல்லையா? முதல்ல வரக்கூடிய நம்பிக்கை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக அமையும் என்பதால் 100% கெட்டவைகள் நீங்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. பொதுவாக அஷ்டம சனின்னா அங்கமெல்லாம் ஆடி போயிடும்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனின்ற வார்த்தையை கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி ஐயோ எனக்கு வந்து இந்த மாதிரியா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிச்சயமாக வரும். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு வரக்கூடிய ஒரு வேதை இந்த தடவை உங்களுக்கு வந்திருக்கு. பொதுவாக 8இல் சனி இருந்தால் அவருக்கு பின்னாடி 7ஆம் இடத்துல ஒரு நிரந்தரமான பெரிய கிரகம் ஒன்று இருந்தால் அது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த அஷ்டமச்சனியோடைய ஆதிக்கத்தை, கெடுதல்களை தடுத்து நிறுத்தும் என்பதுதான் கோட்சார வேதைன்னு நாங்கள் சொல்லுவோம். இது எல்லாருக்கும் வந்துடாது. ஏதாவது ஒரு ராசிக்கு எப்பயாவது ஒரு வரும். அது இந்த தடவை அதிர்ஷ்டகரமாக சிம்மராசிக்கு வந்திருக்கு. ஆக 2.25 வருஷம், அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும், 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனி நடக்க போகுது. ஆனால் பாருங்கள், இந்த 2.25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம், 1.25 வருஷம்னு வச்சுக்கலாம். 1.25 வருஷம் கோட்சார வேதியாக இருப்பதால் அஷ்டமச்சனி பலன்களை தராத, கெடுதல்களை தராத, சாதகமற்ற தன்மைகளை தராத, எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காத ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இது இருக்கும். அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. என்னென்னா கொஞ்சம் வளர்ச்சி, அஷ்டமச்சனியில் ஏதாவது ஒரு வகையில் அகலக்கால் வைப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில் இழப்புகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மை, உலகம் எப்படிப்பட்டது, பொண்டாட்டி எப்படி, புருஷன் எப்படி, புள்ளை எப்படி,
மாமனார் எப்படி, மாமியார் எப்படி? பெண்களுக்கு மாமியார் தானே, வேறு எந்த பிரச்சனை? பெண்களுக்கு கல்யாணமான பெண்களுக்கு மாமியார்னா தான் கைகாலெலாம் ஆடும். மாமியார் தான் அஷ்டமி சனி உங்களுக்கு. இந்த மாமியார் எப்படி? இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. பிள்ளைகளை பற்றி கவலை வரும், உறவுகளை பற்றி கவலை வரும். நட்புகள்னால் என்ன, அதாவது இவர் எனக்கு உயிர் நண்பர், உயிர் தோழி, இவர் அப்படி காப்பாற்றுவார் இப்படி காப்பாற்றுவார்னு நினச்சவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தவொன்னே நம்மளை விட்டுட்டு எத்தனை மைல் ஸ்பீடில் நம்மளை விட்டு ஓடுறாங்கன்ற அந்த மைல் கணக்கை தான் அளவு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உலகத்தை புரிய வைக்கக்கூடிய அஷ்டம சனி இப்போது வந்திருக்கிறது. என்ன ஏன் செய்யணும்? காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. டோன்ட் இன்வெஸ்ட். ஷேர் மார்க்கெட்டா அப்படின்ற ஒன்றே இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. தூண்டில் போடக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்பாதீர்கள். தூண்டில் போடக்கூடிய எந்த விஷயம்னா என்ன? எல்லா அமைப்புலையும் 100 ரூபா கூட, ஒரு 1000 ரூபாயை திருப்பி தரேன், ₹1,00,000 திருப்பி தரேன். புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக அஷ்டமச்சனி நேரத்தில் மன அழுத்தம் வரும். இப்போ தான் ஆரம்பிக்கிற லவ் பிரேக்கப் ஆகும். அஷ்டமச்சனி நேரத்தில் ஏதாவது லவ் வந்ததுன்னா அஷ்டமச்சனி முடியறதுக்குள்ளே ஒரே அழுகாட்சியாக பாத்ரூம்குள்ளே போய் நின்று தனியாக அழுதுட்டு மூஞ்சை கழுவிட்டு வர்ற கேஸ் எல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் தான் நடக்கும். கடகராசிக்காரனை வேணால் கேட்டு பாருங்கள். ஆக இளைஞர்களுக்கு காதல் தோல்வி போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரியவர்களுக்கு வியாபார நஷ்டம், குழந்தைகளால், கணவன் மனைவியால், இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்புகளில் வரும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. நண்பர்களை நம்பிடாதீங்க. அவருக்காக நான் கொடுக்குறேன், இவருக்காக நான் கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயம். புதிதாக எந்த ஒரு தெரியாத தொழிலையும் ஆரம்பித்து வைக்க தேவையில்லாமல் பணத்தை பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமாக சாதகமான இடத்துல இருந்தார். ஆனாலும் எல்லாருமே நாங்கள்லாம் கோடீஸ்வரனா இல்லையா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி அப்படி இப்படி ஆகும் நீங்கள், ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரனாகல, அப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி கோட்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் இந்த தசாபக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, அது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அந்த தசாபக்தி அமைப்புகளின்படி நற்ற தசாபக்திகள் நல்ல பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்திருந்தால் போன 2.5 வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஆனாலும் சொல்கிறேன், 90% கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்படலை. ஒரு 10% மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்க. அவர்களுக்கு கூட இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் 7ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் வரும். கணவனோடு மனைவியோடு சேர்ந்திருக்க முடியாத சூழல்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக வரும். என்ன அப்படி வரும், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை, மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை, தூர இடத்துல வேலை, திடீர்னு டிரான்ஸ்ஃபர், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, உறவு பிரியக்கூடிய தன்மைகள், கூட்டாளிகள் பிரியக்கூடிய தன்மைகள், நண்பர்களால் ஏதேனும் ஒன்றை பற்றி கை சுட்டுக்கிறக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருங்க. ஆக கன்னிராசிக்காரர்கள் 1க்கு 2 முறையாக எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக பார்த்து நிதானமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் வரும். இன்னொன்று, நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக வருவீங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், மற்றவங்க பேச்சுக்க. ஏன்னா சனி ராசியை பார்க்குறாரு இல்லையா, சனி ராசியை பார்த்தாலே என்ன நடக்கும், நம்மளே கடுமையான பிடிவாதக்காரனாக மாறிவிடுவோம். எல்லா நிலைமைகளையும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி உறவுகளில் ஏதாவது ஒரு மன வருத்தம், குறிப்பாக கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம். ஒரு 50-60 வயசுக்கு மேலானவங்களுக்கெல்லாம் புருஷங்கிட்ட ஏதாவது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு அல்லது மனைவியோட ஹெல்த் இஷ்யூஸு, மனைவியால் இதுவரைக்கும் வந்து கொண்டிருந்த வருமானம் ஒரு மாதிரியாக போகக்கூடிய தன்மை, கணவருக்கு ஏதாவது தொழில்துறை முன்னேற்றங்கள் இல்லாமல் போவது, வேலை மாற்றம் ஏற்படுவது, வேலை போவது, அல்லது அவரே தெரியாதனமாக கடன் வாங்கிட்டார், அல்லது இன்னும் நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறாரோ என்கின்ற மாதிரியான சந்தேக அமைப்புகள். இந்த 7ஆம் இடத்துல சனி வந்தாலே கணவன் மனைவி உறவு, நட்பு போன்ற கூட்டாளிகள், பங்காளிகள் போன்ற அமைப்புகளில் எதையாவது பிரச்சனையை தருவார். பங்குத்தொழில், கூட்டு தொழில் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நமக்கு கன்னிராசி, எல்லாருக்கும் கன்னிராசின்னு சொல்ல முடியாது. கன்னிராசிக்காரர்கள் மட்டும் இந்த கூட்டு தொழில் போகிற இடத்துல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் மற்ற பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டுட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என்கிட்ட வராதிங்கப்பா என்கின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்தை கொஞ்சம் சாவகாசமாக தான் கொண்டு போகணும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இப்போ அறிமுகமாகிறதன் மூலமாக அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வரும் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி காதல் தோல்விகள் வரும். ஜோதிடம்ன்றதே இப்போ அப்போ அடுத்து எப்போ என்ன நடக்கும்ன்றதை எதிர்காலத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இப்போ 7ஆம் இடத்துல கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2027 ஜூன் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனியாக ஆரம்பிப்பார். அப்போ என்ன நடக்கும், இப்போவே ஒரு லவ்வை கொடுப்பார். 7ஆம் இடம் ஆண் பெண் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியது அமைப்பு. ஒரு காதலனை கொடுப்பார், ஒரு காதலியை கொடுப்பார். அதன் மூலமாக அடுத்த 2 வருஷத்தில் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். ஆனாலும் பெரிய சோதனைகள் அப்படிலாம் இருக்காதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நார்மலான நல்ல சனிப்பெயர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு இந்த 7ஆம் இடத்து சனி பெயர்ச்சி.
துலாம் ராசிக்காரர்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் இப்போது வருகின்றன. 100 மார்க்ஸ். தொட்டது துலங்கும். வசந்தத்தின் வாசல் திறந்துருச்சு, தங்கம் வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நினச்சதெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்ட போகிறீங்க, வாசல் வாங்க போகிறீங்க, நல்லது நடக்க போகுது, அது நடக்க போகுது, எத்த வேணாலும் அப்படியே வார்த்தையில் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி மட்டுமா? சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே 9ஆம் இடத்துல போய் குரு மாறி குரு ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து 4 நாள்லேயே உங்களுக்கு ராகுகேது பயிற்சி 11ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். போங்க, அடிச்சாண்டா லக்கி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 12 ராசிகள்லேயே 2025 2026 நல்லா இருக்கிற ஒரே ராசி துலா ராசி தான். 2வது தான் மற்றதெல்லாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன? சோதனை தீரப்போகிறது, வேதனை விலகப் போகிறது, தூக்கம் வரப்போகிறது, நல்லது நடக்கப் போகிறது, பணம் கிடைக்கப் போகிறது, வாழ்க்கை அமையப் போகிறது, கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்க போகிறது, புள்ள பாக்கியம் கிடைக்க போகுது, தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. அவங்கவுங்க அமைப்பிற்கு ஏற்றார் போல், இருப்பிடம் தகுதி கேட்டார் போல் சிலர் ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து, சிலர் லட்சக்கணக்கில் சம்பாரித்து, சிலர் கோடிக்கணக்கில் சம்பாரித்து என்ற அவர்களுடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நிரம்பினதுங்க இந்த சனி பயிற்சி. பிறந்த ஜாதக அமைப்பில் மட்டும் உங்களுக்கு நல்ல தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தால் அந்த 2 வருஷத்தில் அப்படியே டாப் லெவலில் இருப்பீங்க. எல்லா லெவல்லையும் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த சனி பயிற்சியில் வந்துடுதுங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க, எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தலாம். வீட்டில் கூட எல்லாருடைய உறவும் எல்லாருடைய அமைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். கடன் தீரும். புதிய கடன்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும். அந்த கடனை தெளிவாக அடைக்க முடியும். வீடு வாகனம் சேரும். எதை தொட்டு எதை நல்ல விதமாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துடும். எல்லாவற்றிலும் நல்ல பேர் கிடைக்கும். இவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இழந்து போன கெட்ட பேரை மறுபடியும் நல்ல பேராக மாற்றிக்குவீங்க. வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். எல்லா இடத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி முகத்தை சுற்றி பின்னாடி தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இதை விட வேணும் என்ன வேணும்? தன்னம்பிக்கை வரப்போகிறது, முகத்தில் புத்துணர்ச்சி வரப்போகிறது. எல்லா நிலைமைகளையும் கடந்த 2 வருடம் 3 வருடம் அகாலமாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. எல்லாம் வயதிற்கு ஏற்றார் போல தான். ஏன்னா 20 வயசுக்காரரும் பார்க்குறீங்க, 60 வயசுக்காரரும் பார்க்குறீங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தற்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் 100% நல்லவைகளை 1% கூட மார்க்கை நான் குறைக்கல பாருங்கள். 100 மார்க் போட்டேன். ஏன்னா 3 பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆக எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை அடைய போகிறது இந்த துலாம் ராசி இந்த சனி பயிற்சியின் மூலமாக. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து வந்த சனி இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களை போட்டு ஒரு 6 மாதமாக பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. இதில் என்ன நடக்கும்? 5ஆம் இடத்துல சனி வந்தாலே பிள்ளைங்களை பற்றி ஒரு கவலைகளை வைப்பார். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய 50-60 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளால் ஏதேனும் ஒரு வகையில் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட குழந்தைகளுக்கு திருமணம், வேலை போன்ற காரணங்களால் பெண் குழந்தையை பெற்றுட்டோம்னு வைங்க, நம்ம மடியிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷங்க அவனை ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு வாமா தண்ணி கொடுத்துனுருமா அப்படின்னு தான் அனுப்ப போகிறோம். வீட்டோட மாப்பிள்ளையாக நம்ம யாரும் வச்சுக்கிறதுல நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில். அப்போ பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் நியாயமான காரணத்தினால் அவர்களை பிரியக்கூடிய அளவிற்கு வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆண் குழந்தைகளில் பெங்களூரு, ஹைதராபாத், மெட்ராஸில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தூர இடங்களுக்கு பிள்ளை போயிடுச்சே, பக்கத்திலே வச்சுருந்தேனே, ஒன்று கண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், அது இப்போ வேலை பார்க்குறேன்ட்டு வெளியே போகுது, சாப்பிடுச்சோ இல்லையோ, காப்பி குடிக்குதோ இல்லையோ, சோறு சாப்பிடுதோ, தானே சாப்பிடுதோ, யார்கிட்ட வாங்குதோ, என்ன வாங்குதோ என்கின்ற மாதிரி பிள்ளையை பிரிந்து ஒரு சுப பிரிவாக வரையக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்து சனியால் கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி 50 வயசுக்காரங்க 40 வயசுக்காரங்களுக்கு இருக்கும். படிக்க தான் போகுதா இல்லை வேறு எதனா ஒன்று செய்யுதா? 15 வயசு ஆச்சுனாலே எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஃபோனை. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. லாக்கு வேறு போட்டுக்குது, யார் மெசேஜ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸ்கூலுக்கு வேறு ஃபோனை கொடுத்து விட வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் அவரவருடைய வயதுக்கேற்றார் போல் குழந்தைகளால் வரும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க.
பிள்ளையே எங்களுக்கு பிறகுல கல்யாணமே ஆகலை, எங்களுக்கு என்னங்க ஏன் நடக்கும்? அதிர்ஷ்டம் அமைப்புகளில் சில விஷயங்கள் நல்லாவே நடக்கும். அப்படிலாம் வந்து 4ஆம் அதிபதியாகிய சனி வந்து 5ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று, அவர் இருக்க போகிறதே குருவின் வீடு தான். அப்போ ஒரு குருவின் வீட்டில் சாந்தமான சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சிகளை நல்ல விதமாகவே செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதிய புதிய எண்ணங்கள் வரும், புதிய புதிய முயற்சிகள் வரும். அந்த முயற்சிகளின் மூலமாக நல்லவைகள் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் வராத, எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப முன்னேற்றம் உள்ள நல்ல சனி பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த சனி பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து மாறி அர்த்தாஷ்டம சனியாக மாறுறாருங்க, எதனா கஷ்டம் நஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் இன்னொரு வீட்டில் தான் அவர் போய் உட்கார்றார், சுபர் வீட்டில் போய் உட்கார்றார். 3ஆம் இடத்துல கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் ஒன்றும் கொட்டி கொடுத்தல. ஆனால் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்துல என்ன ஒன்று பண்ணுவார், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அடிபடும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன கவனமாக இருக்கணும்? ஒழுங்காக படிக்கணும். வேறு என்ன வேலை உங்களுக்கு? மாணவர்களுக்கு படிக்கிறது தானே வேலை. அப்பா அம்மா அவங்கள நம்பி அனுப்புகிறாங்க, கையில் காசு ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்தந்த வயதில் உங்களுக்கு தேவை படிப்பு தானே. அப்போ அந்த கல்விக்கூடங்களில் மனம் ஒரு மாதிரியாக டைலமா ஆகக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்ற வகையில் தேவையற்ற விஷயங்களில் போய் மனசு ஈடுபடுகின்ற அமைப்பு, பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயதிற்கு உள்ளே கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆக இந்த வயசில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உஷாராக இருங்க. ஆக பிள்ளைகளை, மாணவர்களை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தொழில்துறை ரீதியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வராதுன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மத்தியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட அந்த சாப்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். தொழிலெலாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுங்க. 4ஆம் இடத்து சனி குருவின் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பார், தூர மாற்றங்களை கொடுப்பார், வெளிநாடு வெளிமாநில பயணங்களை கொடுப்பார். இங்கே இருக்கின்றவர் வெளிமாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை, ஒரு பொருத்தமில்லாத நமக்கு பிடிக்காத மேலதிகாரியோடு சேர்ந்து ஒரு தொழில் வேலை பண்ணக்கூடிய அமைப்பு, அவரை நம்மளை பார்த்து எப்போவுமே திட்டிக்கிட்டு எதுக்கடா வேலைக்கு போகிறோம்ன்ற ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்புகளில் தான் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு, ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார், கடுமையான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். நீங்களே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை பார்த்துருவார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக மாறிடுவீங்க. என்னையா அந்த மனுஷன் ஒரு அட்ஜஸ்டபிளாக இருந்தார், இன்றைக்கி என்னென்னா போயா வாயா ஒரு மாதிரியா நான் முடியாதியா அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை பற்றி ஒரு மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் இவரிடமிருந்து மாற்றங்கள் தெரிகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கடினமான போக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆக நம்ம கையில் தானே இருக்குது, நம்மளை பற்றின ஒரு மாற்றங்கள்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. நம்மை பற்றிய ஒரு நிலைவில் நம்மளே வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டாலே ஏதேனும் ஒரு வகையில் இந்த அர்த்தாஷ்டம சனி என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தராத வேலை தொழில் மாற்றங்கள், அதன் மூலமாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. மகராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர் ஒரு 80 மார்க் கொடுப்பேன். டாப்பாக இருக்கும். 7.5 சனி முழுக்க முடிய போகுது. கடந்த 5 வருஷமாகவே மகராசிக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. 2020, 21, 22 மகராசிக்காரர்கள் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் உண்மை. போன 2 வருஷம் பரவாயில்ல, ஏன்னா ஜன்மச்சனியிலிருந்து விலகி அப்படியே பாதச்சனியாக வந்துட்டீங்க. அப்போ 2020, 21, 22 அதுலேயும் குறிப்பாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டீங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகப் போகின்றன. 7.5 சனி அப்படியே முடிஞ்சிட்டாலே, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டாலே ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டீங்கல்ல, அடி வாங்கினவன் என்றைக்கு இருந்தாலும் எந்திரிச்சு நிமிர்ந்து உட்காந்து அப்படி ஆசுவாசப்படுத்தான் ஆகணும். அந்த மாதிரியான அமைப்புகளில் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பணம் கையில் தங்கக்கூடிய அமைப்பு, எது வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் ஆரம்பிக்க முடியும், வியாபாரம் நன்றாக இருக்கும், வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்க முடியும், கிளைகள் திறக்க முடியும், ஒரு டீலர்ஷிப் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும், வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும், இதுவரை உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் கண்டிப்பாக விலகும். எல்லா லெவல்லையும் இனிமேல் மனசு சாந்தமாக இருக்கும்.
உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் மருத்துவர்கிட்டையும் டாக்டர்கிட்ட போயே பாக்கெட்டு காலியாகுதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அந்த டாக்டர்கிட்ட போகிறது நிற்கக்கூடிய அமைப்பு, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருக்கு. 7.5 சனி முடியுது. அடுத்து குரு பயிற்சி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் 6ஆம் இடத்துல தான் வரார். ஆனாலும் 12ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்ன்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகே வந்துடும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெருசாக எதை பற்றியும் மகர ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாங்க. கம்ப்ளீட்டாக சின்னதாகவே சொல்லிடலாம். நல்லதை சுருக்கமாக சொல்லலாம், கெட்டதை கூட கொஞ்சம் விரிச்சு சொல்லலாம். 7.5 சனி முடிய போது அடுத்து ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்துல வருதே அப்படின்னு பார்த்தா கூட 3ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு பெரிய பாதுகாப்பைத்தான் கண்டிப்பாக இவர் தருவார். ஆகவே இதுவரைக்குமே முயற்சிகள் இல்லாமல் போனவர்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் தடங்கள் இருந்தவர்கள், வாய்ப்புகள் கிடைக்காமல் போனவர்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரிவர உபயோகப்படுத்த முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல அருமையான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம், யாரையும் நம்பலாம், எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இப்போது. கும்பராசிக்காரர்களுக்கு 90 மார்க் கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி. அப்பாடா, ஜென்மச்சனி விலகப்போகுது. பெரிய அளவில் ஜென்மச்சனி விலகப்போகுது. கடந்த 2 வருஷம் ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கள்லாம் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? கடவுளே இல்லைன்னு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. ஜோசியர்கிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வந்தது கும்பமும் கடகமும் தான். எனக்கு எப்படி நேரம் இருக்குது, என்ன அது ஏதோ அடிக்குதே அப்படின்ற மாதிரி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதுவும் 30 வயதுகள் 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் தலைகளாக புரட்டி போட்டு விட்ட இந்த ஜென்மச்சனி இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி விலகுது. பணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நட்பு, உறவு, காதல், கீதல் எல்லாவற்றையும் புரிஞ்சு ஒரே அழுகாட்சி தானே. கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாமே அம்மா அப்பாட்ட தண்டை சோறுன்னு திட்டு வாங்கினீங்க. இப்படியே தான் நான் பேசின லைவில் எல்லாம் கும்பராசியா என்னப்பா ஒரே தூக்கமாக இருக்குதா, எப்போ பார்த்தாலும் தூக்கமாக சோம்பேறியாக இருக்கிறியா, அம்மா அப்பா ஒரு பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்களே தண்ட சோறுன்னு கேட்டால் ஆமாங்க நேற்று கூட எங்கள் அம்மா தண்ட சோறுன்னு திட்டுச்சுங்கன்னுவாங்க. அந்தளவுக்கு இளைஞர்களை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு விட்ட, எதையும் செய்ய முடியாமல் செய்து விட்ட, தனக்குள்ளேயே ஒரு சோம்பலை விதைத்து விட்ட, ஒரு தன்னம்பிக்கையை இழந்து விட்ட, எல்லாம் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு விட்டியத்தியான விரக்தியான மனப்பான்மையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஜென்மச்சனி அமைப்பு இப்போது விலகுதுங்க. ஐயா 7.5 சனி மொத்தமாக முடிஞ்சிருதான்னு பார்த்தா இல்லை இன்னும் 2.5 வருஷம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த 7.5 சனியில் கடுமையான அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய 5 வருடத்தை கடந்துட்டீங்க. இனிமேல் ஏன்னா முதுகு நிறைய உத வாங்கியாச்சு, இனிமேல் எங்கே வலிக்கிறதுக்கு உத வாங்கிறதுக்கு ஏது இடம், எல்லா இடத்துலையும் உத விழுந்துருச்சு. இனிமேல் என்ன நமக்கு ஒரு இது வந்துடும் இல்லையா, இனிமேல் தாங்குற அளவுக்கு தாங்கிறவன் ஒரு இடத்துல வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் நல்லா தாங்கிட்டீங்க. இனிமேல் அடிக்கிறதுக்கு இடமில்லை, அடியும் விழாது. ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை புரிஞ்சிருப்பீங்க. காதலன் காதலி உறவுகள் நல்ல விதமாக இளைஞர்களுக்கு புரிந்திருக்கும். கணவன் மனைவி உறவுகள் தம்பதிகளுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இனிமேல் அப்படியே மட்டுப்படும். மனசு திடப்படும், சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். எல்லா லெவல்லையும் அப்படியே படிப்படியாக ஒரு மாற்றம் வர்றது, நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிறத கும்பராசிக்காரர்கள் கண்ணார பார்க்க முடியும். ஏதோ எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் தெரியுதே, பரவாயில்லையே, உண்மைதான் பொழுத்துறது ஜோசியம், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நாளைக்கே நீங்கள் டெல்லிக்கு ராஜாவாகிடுவீங்க, அமெரிக்கா அதிபர் ஆகிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். படிப்படியாக தான் நல்லது நடக்கும். அவரவருடைய ஜாதக விசேஷ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் அப்படியே படிப்படியாக மெதுவாக அப்படியே சில விஷயங்கள் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் அப்படியே ஒரு முன்னேற்றம் படிப்படியாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும். ஆக எல்லா அமைப்புகள்லேயும் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சியை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்குங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு 80% 90% இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் வரக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு சனிப்பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சனி பயிற்சி. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. ஜென்மச்சனி அப்படின்னோடனே சனினாலே ஒரு கிளி தான், ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம்தான்.
கடந்த 2 வருஷமாக 7 சனி உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்போ ஜென்ம சனி வருது. அடுத்த 2 வருஷம் கழிச்சு பாத சனின்னு சொல்லப்படக்கூடிய தேர்ட் பார்ட் வரும். இப்போ மிடில் பார்ட்டுக்குள்ளே வர்றீங்க. இதை வந்து நாங்கள் ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்ம சனின்னா என்னென்னா ராசியில் சனி வந்து உட்கார்றது. ஏற்கனவே 1 வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. ராகு வந்து உங்களுக்கு ராசியில் உட்கார்ந்துருந்ததுனால குறைவான தீமைகளை செய்யக்கூடிய ராகு உங்களுடைய ராசியில் இருந்தது போக இப்போது அதிகமான தீமைகளை செய்யக்கூடிய சனி வந்து ஜென்ம சனியில் வர்றார். சனினாலே கெடுதல் தானா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனி. வாழ்க்கைன்னா என்னங்க, இன்றைக்கி லெவலுக்கு காசு தாங்க வாழ்க்கை. உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தை சுற்றி தான் நம்மளுடைய அத்தனை வாழ்க்கை முறைகளும் இருக்கின்றன. பிள்ளைங்களாம் வேலைக்கு போக சொல்கிறோம், படிக்க சொல்கிறோம். எதுக்காக? வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பேன்றதுக்காக. அந்த சம்பாத்தியத்தில் தானே காசு வருது. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மனோபக்குவம், நம்முடைய அமைப்புகள் எல்லாமே பணத்தை சம்பாதிப்பதில் தான் இருக்குதுங்க. இந்த பணத்தை சம்பாதிக்க விடாமல் செய்கிறது, ஏற்கனவே சம்பாதித்த பணத்தை இழக்க விடுறது, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் இப்போது கண்டிப்பாக இந்த சனி நிச்சயமாக செய்யுங்க. ஆக கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு ஆசையை வார்த்தை காட்டக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனி செய்யும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அண்ணன் கூட சேர்ந்தேன், தம்பி கூட சேர்ந்தேன், காசுனால உறவுகள் கெடும் பாருங்க. அது இப்போது நடக்க போகுது. அம்மாவை பற்றி புரிய வைக்கும், அப்பாவை பற்றி புரிய வைக்கும். அம்மா என்றைக்கு இருந்தாலும் சாமி தாங்க. என்ன இருந்தாலும் காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் அது அம்மா தான். இருந்தாலும் அம்மாவுடைய பாச அமைப்புகளில் அதில் சில விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நடக்கும். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது அம்மா செஞ்சு கொடுக்காது. அதை விட அப்பா நம்ம டபுள் ரிங்காக அப்படியே திரிவார். அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் நம்மளை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். காசு விஷயத்தில் மாமன் மச்சாங்கிட்ட யார்ட்டையா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் வரும். அல்லது அவர்கள் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து வாங்க பங்காக சேர்ந்து ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் அந்த உறவு பிரியும், நஷ்டம் வரும். ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் மீனராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் நான் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது நடக்கவே நடக்காது. அவர்களுக்கு 2ஆம் சுற்று சனி பயிற்சியாக இது இருக்கும். அவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற அமைப்புகள், சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள், கையில் இருக்கக்கூடிய காசு காலியானாலும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது சுற்றாக இது வேலை செய்யும். ஆனால் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு பணம் பற்றிய புரிதல்களை கண்டிப்பாக ஏதோது ஒரு விதத்தில் கற்றுக் கொடுக்கும். ஆகவே அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. கிரெடிட் கார்டை என் ஃப்ரெண்டுக்கு தூக்கி கொடுத்தேன், அவன் தேய்ச்சிட்டு அது எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. எல்லாவற்றிலும் பணம் சார்ந்த விழிப்புகளில் அமைப்பில் விழிப்பாருங்க. இன்னொரு வார்த்தையை நான் எல்லா இடத்துலையும் ஜென்மச்சனிக்கு சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா நமக்கு ரோசம் வந்துடும், உடனே வேலையை விட்டுருவோம். வேலையெல்லாம் நீங்களாக விட்டுறாதீங்க, திரும்ப வேலை கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவோம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த வேலை அதுவே நல்ல வேலை போய் விட்டம் பார் என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் மீன் ராசிக்கு கிடைக்கும். ஆகவே இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல சனி பயிற்சி. ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதெல்லாம் நடக்காதுங்க. அவங்களுக்கு சூப்பராக நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக நிறைவாக இருக்கக்கூடிய நல்லதொரு சனி பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.